ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக ரொம்ப சூப்பராக இருக்கோம். நீங்களும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் விலாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த விலாக் வந்து ஈவினிங் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலில் இருக்கேன். இப்போ நான் ஊரில் இருக்கிறதால ஈவினிங் ரொட்டீன் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் வந்து ஈவினிங் இப்படி தான் இருக்கும் எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வயலில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினியேச்சரில் வந்து மேகி வீடியோ போட்டோம். அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு நாள் நூடுல்ஸ் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க ஆசைக்காக செய்யலாம் அப்படின்றதுக்காக பெருசாக நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இப்போது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வடிகட்டிட்டு. இங்கே வந்து ஆனியன் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து குடமிளகாய் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன். அடுத்தது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டிருக்கேன். ரொம்ப வதக்கல, கொஞ்சம் ஓரளவுக்கு கிரன்ச்சியாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுட்டு அப்புறம் நூடுல்ஸ் போட்டாச்சு. அப்புறம் என்கிட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெச்சப் மட்டும் தான் இருக்குது, அது கூட சேர்த்துருக்கேன். நார்மலாக சும்மா வந்து நம்ம சேமியாலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ப்ராப்பராக வந்து ரெசிபி கிடையாது. இங்கே வந்து அந்தளவுக்கு எந்த பொருளும் இல்லை, இருக்கிறத வச்சு செஞ்சேன். இப்போ செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கிளாத் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டு போயிருந்தேன். அது எல்லாத்தையும் இப்போ வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ போடணும். அது மேலே ஏறி போடணும் அப்படின்றதுக்காக என் ஹஸ்பண்ட் கூப்பிட்ருக்கேன். அவங்க வந்து இப்போ எல்லா ஸ்க்ரீனும் போட போகிறாங்க, 2 ஸ்க்ரீனும் போட போகிறாங்க. ஏறத்தாழ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஈவினிங்கும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட வயலில் தான் இருப்போம் ஈவினிங் டைமில். அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு எதாவது ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிறதால நைட்டில் வந்து ரெடி பண்ணுறதில்ல, ஈவினிங்கே வந்து நாங்கள் செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் வயலேருந்து வந்து நான் வந்து குளிச்சுட்டேன், தலை சீவி வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து எந்த வேலையில் சமைக்கிற வேலை தான் இருக்குது. எப்போவும் வந்து ஈவினிங் வந்து வாசல் வந்து இந்த மாதிரி பெருக்கிற வேலை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வாசல் பெருக்கிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி வாசல் எல்லாம் பெருக்கினதுக்கப்புறமா ஈவினிங் மார்னிங் 2 வேலையும் வந்து பெருக்கிற வேலை இருக்கும். அதை பெருக்கி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து கூட்டலாம் அப்படின்றதுக்காக வீடு கூட்டிகிட்ருக்கேன். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்களுக்கு ரொம்ப சின்ன கிச்சன் தான், ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு போதுமாக இருக்குது. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அது போதுமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்போதும் கேஸே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை. நாங்கள் விறகடுப்பும் யூஸ் பண்ணுறதால அது பெருசாக அந்தளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சுக்கல. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நான் கூட்டி முடிச்சிட்டேன். இப்போது வெளியிலையும் கூட்டியாச்சு, வீடும் வந்து கூட்டி முடிச்சாச்சு. அதே மாதிரி தங்கச்சி இருக்கா, கூட ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து வீடெல்லாம் கூட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ சமைக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் போய்ட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறேன். ஒரு டைம் ஃப்ரிட்ஜுக்கு போனீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்களோ, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அங்கேருந்து என்ன எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து செட்டாக எடுத்துடணும். அப்போ தான் எனக்கு பிடிக்கும். ஃப்ரிட்ஜு வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இருந்தாலுமே வந்து அப்பப்போ நடந்துகிட்ருக்க முடியாது. அதனால் வந்து எனக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி ஒரு தடவை வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பேசிக்கான வெங்காயம் தக்காளி வந்து எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அதனால் என்னென்ன ரெசிபி பண்ண போகிறோம், அதுக்கு வந்து எதுக்கெலாம் தேவைப்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு டைம் நல்லா சேவ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பப்போ தேவைப்படுறப்ப கட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ சாம்பார் போட போகிறீங்க, இல்லை பொரியல் போட போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். ஸோ ஒரே டைம் நான் ஃப்ரிட்ஜில் வேணுன்றது எல்லாமே கலெக்ட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஒரே டைம் கட் பண்ணிவிடுவேன். அடுத்ததாக பால் வந்து டீ போடுறதுக்காக எடுத்துட்டேன். இப்போ இங்கே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் எடுத்து முடிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது வாசல்லாம் கூட்டி முடிக்கிறதுக்குள்ளே ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கருவாடு குழம்பு வைக்க போகிறோம். அந்த ரெசிப்பியும் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வெங்காயம் வேண்டிய அளவுக்கு எடுத்துட்டேன். இப்போ ஈவினிங் ஆகிட்டதால சாமி ரூம் எல்லாம் வந்து லைட் போட்டு விட்டுட்டு வீடு ஃபுல்லாக லைட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் கருவாடு குழம்பு செய்ய போகிறேன் இன்றைக்கி. சாதமும் கருவாட்டு குழம்பும் தான். சாதம் ரெடி ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் பூ வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதால ரொம்ப பிடிக்கும். வெளியில் வந்தோம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே நின்றுட்டுருந்தேன். அடுத்ததாக நல்லா ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்பு வைக்க போகிறேன். கருவாடு குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நான் வெந்தயமும் அப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பும் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயம் சேர்த்து செய்யும்போது தான் கருவாடு குழம்பு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்கள் ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கடைசியாக வந்து அதை சேர்ப்பேன். அடுத்ததாக கொஞ்சமாக பூண்டு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் கிராமத்தில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி.
தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். இந்த சைடு வந்து பால் வந்து கொதிச்சிட்ருக்கு. அதே மாதிரி கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து நல்லா வந்து சுரண்டியாச்சு, அதாவது கத்தி வச்சு நல்லா மேலே இருக்க தோலையெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா புளி வந்து கரைச்சல் வச்சுருக்கேன், அது வந்து சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். கடைசியாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கருவாடு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கருவாடு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கடைசியாக வெந்தயத்தூள் சேர்க்கலாம், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக குழம்பு நம்மளுக்கு கெட்டு போகாது. கருவாடு குழம்பு பழசாகும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி போடுறதுக்கு பால் ரெடி ஆகிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் காஃபி குடிக்க போகிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர்கிட்ட இருக்கோம் எங்கள் வீட்டில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு வந்து நான் எக்ஸ்ட்ராவே நிறைய செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வேறு எதுவும் வேலை இல்லை, சும்மா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து எல்லோரும் சாப்பிட வேண்டியது தான். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. இன்னொரு விலாகில் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.